السلام عليكم ورحمة الله وبركاته. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து புகழையும் புகழ்ச்சியும் அகிலத்தை அரசாளுகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் சத்திய தோழர்களான சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகையில் எந்த நோக்கத்திற்காக நாம் குழுமி இருக்கிறோமோ அந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து அங்கீகரித்து அதற்குரிய கூலியை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஈருலகிலும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்து, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்திலே புதிதாக விளைவிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் பிதாஅத்துகள், ஒவ்வொரு பிதாஅத்துகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையில் உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி ஒவ்வொரு உரையின் போதும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களுடைய சிந்தையில் பதிவு செய்தவனாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அத்வா வல் இபாதா, பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல விடயங்களில் பல விஷயங்களுக்காக முயற்சித்து தோற்று போகக்கூடிய தருணத்தில் அவன் நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு உன்னதமான உறவு ரப்பல் ஆலமீனுடைய உறவு. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் வந்து அவன் சரணடைவான். யா அல்லாஹ், என்னுடைய தேவைகள் இவை, உன்னிடத்தில் நான் முறையிடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் ஒரு மனிதன் வந்து முறையிடுகின்ற ஒரு வணக்கம் அந்த வணக்கம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை என்பதை ஒரு வணக்கமாக இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். பிரார்த்தனை என்று சொன்னால் இன்றைக்கு பொதுவாக என்ன வார்த்தைகளை கொண்டு இறைவனை பிரார்த்திப்பது, எப்படி இறைவனிடத்திலே கேட்பது என்கிற ஒரு சூட்சுமம் தெரியாமல் இன்றைக்கு மனித சமூகத்தில் பெரும்பான்மையான மனிதர்கள் பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு எம்முடைய கடமை முடிந்து விட்டதாக நினைக்கிறார்கள். பிரார்த்தனை என்பது இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்கும் எனக்கும் சரி, இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கும் சரி, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை தான். நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் எந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை புகழ்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியும் என்பதற்காக வேண்டி தலை சிறந்த வார்த்தைகளை எல்லாம் தேர்வு செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கோரிக்கைகளை வைப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை நம்புகிறான். பாவம் செய்துவிட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அல்லாஹ்வை நம்புகிறான். தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு தேவை, ஒரு சிக்கல், ஒரு இன்னல், இதிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் மட்டும்தான் முடியும் என்று நம்புகிறான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறான் ஒரு அடியான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ரப்பு மகிழ்ச்சி அடைகிறார், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஒரு அடியான்
என்னை நம்பிக்கை கொள்கிறான், என்னை நம்பிக்கை கொண்டு என்னிடத்திலே தன்னுடைய தேவையை கேட்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை தான் இன்றைக்கு சமூகத்தில் பெரும்பான்மையான மனிதர்கள் அதுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்கிற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? எமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய நியாமத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு சொந்தமாக வீடு இருக்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் இதற்காக என்னுடைய ரப்பிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எனக்கு எந்த தேவையுமே தற்போதைக்கு இல்லை. தேவைப்படும் போது, தேவை வரும்போது அணுகுவதல்ல ரப்பை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே தன்னுடைய கோரிக்கைகளை, தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில மனிதர்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க மாட்டான். யாருடைய பிரார்த்தனை அது? யார் கஃபலத்தாக இருந்து, ஒரு பொடுபோக்காக இருந்து, ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி சும்மா அப்படியே தேவைக்காக உட்கார்ந்து பிரார்த்திக்கிறான் பாருங்க, இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்கவே மாட்டான். பிரார்த்திக்கும் போது நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் ஒரு சேர இணைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் நாம் உரையாடுகிறோம், நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறோம். யாரிடத்தில் வைக்கிறோம்? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த வார்த்தையை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். இந்த உலகத்தின் அனைத்திற்கும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அனைத்துக்கும் ஆற்றல் உடையவன். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்திடம் மட்டும்தான் நாம் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், அந்த கோரிக்கையை வைக்கும் போது ஒரு மனிதன் பொடுபோக்காக இருந்து அந்த கோரிக்கையை வைக்கக்கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரார்த்தனையை கேட்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக எனக்கு தந்தே தீர்வான் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரார்த்தனையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரார்த்தனையுடைய விஷயத்தில் ஒரு நிபந்தனையை சொன்னார்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய வாழ்வு ஹலாலான வாழ்வாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறார், அவனுடைய தலைகள் எல்லாம் புழுதி படிந்து, தலைவிரி கோலமாக மேனி எல்லாம் புழுதி படிந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், பிரார்த்தனையில் நீங்கள் பயணத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். பயணத்தில் இருக்கும்போது நீங்கள் கரத்தை தூக்கி பிரார்த்தித்தாலும் சரி, கரத்தை தூக்காமல் பிரார்த்தித்தாலும் சரி, நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய தலைகள் எல்லாம், வண்டியில் இப்ப பைக்ல போயிட்டு இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய தலைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு பறந்து, அந்த முடியெல்லாம் காத்துல பறந்து போய் அவனுடைய உடல் எல்லாம் புழுதி படிந்து இருக்கும். அந்த நேரத்திலேயும் ஒரு அடிமை தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் முறையிடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமா செய்வான், அவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு பிரயாணியை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பிரயாணி ஒரு கட்டத்தில் தன்னுடைய பயண களைப்பின் காரணமாக தன்னுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அழைக்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அழைக்கும் போது அவனுடைய நிலை என்ன தெரியுமா? அவனுடைய மத்ஆம், அந்த உண்ணக்கூடிய உணவுகள் ஹராமானதாக இருக்கிறது, அவன் குடிக்கக்கூடிய குடிபானம் ஹராமானதாக இருக்கிறது, அவன் உடுத்துகின்ற உடை ஹராமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நமக்கு ஒரு நிபந்தனை சொன்னார்கள், நீங்கள் பிரார்த்தித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஹராம் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா பெரும்பான்மையான நபிமார்களை குறித்து திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவேற்றம் செய்கிறார். இந்த நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அந்தஸ்தை எதை கொண்டு அடைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பிரார்த்தனையை கொண்டு தான் பெரிய அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆனை நாம் திரும்பி பார்க்கும் போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகட்டும், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற நபிமார்கள் பொறுத்தவரையிலும் பிரார்த்தனைகளை தேடி 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 செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியினுடைய வரலாறை நமக்கு சொல்லுகிறான். நத்லு அலைக மின் நபஇ மூஸா வ ஃபிரௌன பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான வரலாறை,
அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வசனங்களை நாம் என்ன செய்கிறோம், ஓதி காண்பிக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவங்குகின்றான். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லி வருகிறான், ஃபிரௌன் என்கிற ஒரு மிகப்பெரிய கொடியவன் எகிப்து நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவன் மக்களை பல பிரிவினர்களாக பிரித்து அதில் ஆண் குழந்தைகள் ஆண் மக்களை எல்லாம் கொண்டு குவித்து பெண் மக்களை மட்டும் வாழ வைத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய இல்லத்திற்கு அல்லாஹ் அனுப்புகிறார். மூசா சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த மூசாவை எடுக்கக்கூடிய ஃபிரௌனுடைய துணைவியார், இந்த குழந்தை நம்மிடத்திலே இருக்கட்டுமே, இதை கொண்டு விடாதீர்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த குழந்தை பால் குடித்தலுக்காக வேண்டி அழும்போது எத்தனையோ செவிலி தாய்மார்கள் அழைத்து வரப்பட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த செவிலி தாயிடத்திலும் பால் குடிக்கவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மிகப்பெரிய ஏற்பாடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரே வந்து மூசாவுக்கு பால் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்ததாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்தவுடன் அல்லாஹ் சொல்கிறார், வலம்மா பலக அஷுத்தஹ், அவர் ஒரு வாலிப பருவத்தை அடைந்தவுடன் வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவருக்கு கல்வியையும் ஞானத்தையும் நாம் என்ன செய்தோம், கொடுத்தோம். வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நல்லோர்களுக்கும் நாம் இப்படியே நற்கூலி வழங்குவோம். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் அதிகமாக சென்றடையக்கூடிய ஒரு வழியை அவன் தேடினான் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய சிந்தனை வாயிலை என்ன செய்வான், அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அல்லாஹ்வை புகழ்வதற்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கும் எந்த அழகிய வார்த்தைகளை கொண்டு பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் அங்கீகரிக்கப்படுமோ அந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்தையில் பதிவேற்றம் செய்து தருவதற்கு அல்லாஹ் என்ன செய்றான், நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், முஹ்ஸினீன்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை துவங்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை மக்கள் எல்லோரும் அயர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஊருக்குள்ளால் நுழைகிறார்கள். நுழையும் போது பார்க்கிறாங்க, ஒரு 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மூசாவுடைய இனத்தை சார்ந்தவர், இன்னொருவர் எதிரி இனத்தை சார்ந்தவர். 2 பேரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மூசாவுடைய இனத்தை சார்ந்த மனிதர் மூசாவை உதவிக்கு அழைக்கிறார், மூசாவை என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் அந்த எதிரியாக இருக்கக்கூடிய மனிதனுடைய ஒரு குத்து குத்துறார். அதோட அவருடைய சோழி முடிஞ்சிச்சு. வாலிபம் தானே, ஒரு குத்துலையே சோழியை முடிச்சு விட்டார். மூசாவுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஊரை விட்டு எப்படியாவது போய் ஆகணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. குத்துன உடனே பார்க்கிறாரு, அந்த மனிதன் செத்து போயிட்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய செயலிலிருந்து உண்டானது. இன்னஹு அதுவுன் முதில்லும் முபீன், நிச்சயமாக அந்த ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதியாக இருக்கிறார் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு 4 வகையான பிரார்த்தனையை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. நபிமார்கள் செய்த அந்த பிரார்த்தனை நம்முடைய வாழ்வியலில் வந்து விடுமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஈடேற்றத்தை கொடுப்பான். காரணம், நம்முடைய வாழ்வை பொறுத்தவரையிலும் மிக நெருக்கடியான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல மனிதர்கள் இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க, வீடு கட்டுவதற்கு வாய்ப்பில்லை. பல இளைஞர்கள் திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பில்லை. பல இளைஞர்களுக்கு பொருளாதாரத்தில் சிரமம். எல்லா வகையான சிரமங்களையும் இந்த உலகத்தில் நீங்கள் நீக்க வேண்டுமானால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் செய்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அந்த பிரார்த்தனைகள் நம்முடைய வாழ்வியலில் நிச்சயமாக வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, கால அவர் சொன்னார், ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் எனக்கு நானே அநீதம் இழைத்து விட்டேன், யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன், யா அல்லாஹ். நம்முடைய மனிதர்கள் பெரும்பான்மையான பேர் நாம எந்த பாவமும் செய்யலையே, நான் அதிகபட்சமா ஏதாவது ஒரு சின்ன பாவம் தான் பண்ணியிருப்பேன், நான் எதுக்கு போய் என் ரப்பிட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதன் நினைக்கிறான்.
ஒரு மனிதனுடைய பாவம் எந்த அளவுக்கு இருக்கும், அவன் எப்படியெல்லாம் பாவம் செய்வான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் அறிவான். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? நான் அநீதம் இழைத்திருக்கிறேன், நான் அநியாயக்காரன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் முறையிடணும். ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. திருக்குர்ஆன்ல 28வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனம் அந்த வசனம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நான் இப்படி முறையிடுகிறேன், என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறேன். யா அல்லாஹ், நான் பலகீனமான அடிமை, நான் பாவம் செய்து விட்டேன். வலம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநீதம் இழைத்து விட்டேன். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீன் வயிற்றை உடையவர் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, துன்னூன் அந்த நபி என்ன செய்தார்? மீன் வயிற்றில் இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபிமார்களுடைய அழகிய வார்த்தைகளை பாருங்க. ஒரு நபி தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் நாம் ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு பிரார்த்திக்க கூடாது? நான் அநியாயம் செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தொழுகைகளை விட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தொழுகைகளில் பொடுபோக்காக இருந்திருக்கிறேன், ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் முறையிடக்கூடாது? அந்த நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், நான் அநீதம் இழைத்திருக்கிறேன், நான் அநீதம் இழைத்திருக்கிறேன். உன்னுடைய அந்த கருணை இல்லாமல் இருந்தால், நீ என்னுடைய பாவத்தை மன்னிக்காமல் இருந்தால் என்னால் மோட்சம் பெற முடியாது. முதலாவதாக என்னுடைய ரப்பிடத்தில் நான் முறையிட வேண்டிய பிரார்த்தனை இது. என்னுடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் அடைய வேண்டுமானால் முதற்கட்டமாக என்னுடைய ரப்பிடத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி நான் முறையிட வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே திருக்குர்ஆனில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவறை செய்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கும் போது எப்படி கற்றுக் கொடுக்கிறான் அல்லாஹ்? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாஸிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய நஃப்ஸுக்கு என்ன செய்திருக்கிறோம்? தீங்கிழைத்திருக்கிறோம், ظுல்ம் செய்திருக்கிறோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாஸிரீன். யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் மீது நீ அருள் புரியவில்லை என்று சொன்னால் நஷ்டவாளிகளில் ஒருவராக நாங்கள் இருப்போம். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை அது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அந்த வார்த்தையிலிருந்து எல்லா நபிமார்களும் பின்பற்றிய வார்த்தை என்ன? வலம்து நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸுக்கு நான் அநீதம் இழைத்திருக்கிறேன், நான் ஒரு அடிமை, நான் ஒரு அடிமை, நான் அறிந்தோ அறியாமலோ என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் இப்படி முறையிட வேண்டுமா? கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரை கேட்டாலே நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் என்ன? அவர் சொர்க்கவாதி இல்லையா? நாளை மறுமையில் யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய அந்தஸ்து அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் என்ன செய்யும்? அபூபக்கருக்காக திறந்திருக்கு. அந்த வாசல் எந்த வாசலில் விரும்புகிறாரோ அந்த வாசலில் என்ன செய்யலாம்? அபூபக்கர் சித்திக் அவர்கள் நுழைந்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் சிறப்பிக்கப்பட்ட ஒரு நபி தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அபூபக்கர் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹும்ம இன்னி ظلمtu நஃப்ஸி ظلما كثيرا. அல்லாஹ் அக்பர். சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறாங்க, நான் எனக்கே அதிகமாக அநீதி இழைத்து விட்டேன் என்று. யா அல்லாஹ், உன்னுடைய புறத்தில் இருந்து எனக்கு நீ மன்னிப்பை வழங்காவிட்டால் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன். யா அல்லாஹ், பாவங்களை மன்னிக்கக்கூடிய நீ என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க.
அந்த பிரார்த்தனையை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்வினுடைய ஈடேற்றத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் செய்தார்கள். ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي. யா அல்லாஹ், நான் அநீதம் இழைத்து விட்டேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்று. فغفر له. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை மன்னிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பதில் மிக சிறந்தவனாக கருணையுடையவனாக இருக்கிறான். அதைத் தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்ற அடுத்த ஒரு பிரார்த்தனை, கால, அவர் சொன்னார், ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலன் அகூன ظஹீரல் லில் முஜ்ரிமீன். யா அல்லாஹ், நீ எனக்கு அருள் புரிந்ததின் காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நான் செய்யக்கூடிய பாவங்களை, தவறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைத்து வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் மீது கடினமான அன்புடையவன். அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பை நீங்கள் அளவிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறான்? இரவிலும் சரி பகலிலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். நீங்க செய்யற பாவத்தை நீங்களாக யாருக்கும் சொல்லாத வரையிலும் இந்த பாவம் என்ன செய்யாது, தெரியாது. இதை விட ஒரு கருணை ஒரு அடிமைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டுமா? அல்லாஹ்வுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு இதை விட ஒரு விஷயம் தேவையா? நான் செய்கின்ற பாவம் இந்த சமூகத்திற்கு தெரிந்தால் இந்த சமூகத்தோடு நான் வாழ முடியுமா? ஆனால் என்னுடைய பாவங்களை எல்லாம் என்னுடைய ரப்பு மறைத்து வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த கொலை குற்றம் கூட யாருக்குமே தெரியாமல் அது மறைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சொன்னார், ரப்பி லிமா அன்அம்த அலைய. யா அல்லாஹ், நீ எனக்கு செய்த அந்த நிஅமத்தின் காரணமாக, அருளின் காரணமாக, ஃபலன் அகூன ظஹீரல் லில் முஜ்ரிமீன், இதற்கு பிறகு நான் எந்த ஒரு தவறான விஷயத்திற்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒத்துழைச்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். பிரார்த்தனை செய்யும் போது இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறு நடந்து விட்டது, யா அல்லாஹ், நான் என்னுடைய ஆய்வுகளில் இத்தனை ஆண்டு காலம் தொழுகையை என்ன செஞ்சிருக்கேன், தொலைச்சிருக்கிறேன். யா அல்லாஹ், இதற்கு பிறகு இந்த தொழுகையை நான் சீரான முறையில் நிறைவேற்றி விடுகிறேன். யா அல்லாஹ், இதனால் வரையிலும் உள்ள பாவங்களை மன்னித்து விடு. இது பிரார்த்தனையினுடைய ஒரு நிபந்தனை. அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கும் போது ஒரு தவறை செய்து விட்டால் இதற்கு பிறகு என்ன செய்ய மாட்டோம், அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்புதல் கொடுத்து மன்னிப்பு கேட்பது. அதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்றாங்க. ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஆனா அதற்கு பிறகு இன்னொரு முறை என்ன செய்ய மாட்டேன், குற்றவாளிகளுக்கு நான் உதவிகரமாக இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஃபஅஸ்பஹ ஃபில் மதியன ஹாயிஃபன், மறுநாள் என்ன செய்யறாரு, மதியன் நகரத்தை நோக்கி போறார். இதுக்கு மேல இங்க இருந்த நம்மள சோழி எடுத்து விடுவாங்கன்னு தெரிஞ்சு மதியன் நகரை நோக்கி போறார். எத்தரகபு ஃபைதல்லதி இஸ்தன்சரஹு பில் அம்சி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தினூடாக சொல்கிறான், அவரு மதியனை நோக்கி போகும்போதும் அந்த ஒரு மனிதர் நேற்றைய தினம் யாருக்கு உதவி செய்தாரோ அந்த மனிதர் இன்னொரு ஆளோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறார். இப்ப என்ன, மூசாவை கூப்பிடுறார், மூசாவே என்னை காப்பாத்துங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமா அவர்கிட்ட போனாங்க. அவர் என்ன நினைச்சாரு, மூசா நம்மளதான் அடிக்க வரான்னு நினைச்சிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சார். என்ன மூசா, நேற்று ஒருத்தரை கொன்ன மாதிரி என்ன கொல்லாண்டு இது வரீரா அப்படின்னு. மூசாவுடைய வேகத்தை பார்த்த உடனே அந்த நேற்று நடந்த அந்த தவறு என்ன செஞ்சாரு, கூச்சலிட்டார். இப்ப கூச்சலிட்ட உடனே மூசா பாக்குறாரு, அடடே, யாருக்கு தெரியாம இருந்த தவறு சண்டான வெளியே சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு உதவியும் செய்யல, ஒண்ணும் செய்யல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பிறகு அந்த நகரத்தினுடைய ஒரு கோடியில வர்றாங்க. மதிய நகரத்தினுடைய அந்த என்ட்ரல்ல வரும்போது பாக்குறாங்க, அங்க நிறைய ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு என்ன செய்யறாங்க, நீர் போட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு 2 பெண்மணிகள் என்ன செய்யறாங்க, தனிமையில தன்னுடைய வாகனத்தை வைத்து விட்டு அந்த ஆடுகளுக்கு நீர் புகட்டுவதற்காக அந்த நீர்நிலையில இவங்க எல்லாம் போட்டிட்டு போனதுக்கு பிறகுதான் போக முடியுங்கிற நிலையில நிக்கிறாங்க. அப்ப மூசா நபி வந்து கேட்கிறாங்க, என்ன காரணம், ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப அந்த 2 பெண்களும் சொன்னார்கள், இவர்கள் எல்லோரும் தன்னுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டி விட்டு போனதுக்கு பிறகுதான் நாங்க புகட்ட முடியும், அது வரைக்கும் நாங்க இங்கதான் நிக்கணும். ஆனா எங்களுடைய வீட்டுல வயது முறிந்து எங்களுடைய தந்தை இருக்கிறார், அவரை பார்ப்பதற்கோ பராமரிப்பதற்கோ யாரும் இல்ல, நேரம் ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய முறையீட்டை அந்த பெண்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, அவர்கள் இருவருக்கும் உதவி செய்து அந்த கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டுவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, உதவி செய்றாங்க. உதவி செய்து அந்த பிள்ளைகள் 2 பேரும் தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணீரை கொடுத்து முடிச்சுட்டு திரும்பி போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன், அந்த மதியன் நகரத்தினுடைய ஒரு மரத்தடியில போய் என்ன செய்றாரு, ஓய்வு எடுக்கிறதுக்காக உட்கார்றாரு.
நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுகிற மிகப்பெரிய ஒரு சிறந்த பிரார்த்தனையை இந்த உலகத்திற்கு தந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, கால அஸா ரப்பி அன் யஹ்தியனி ஸவாஅ ஸபீல், என்னுடைய இறைவன் எனக்கு நேரிய வழியை காண்பிக்க கூடும். என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அது எனக்கு சிறப்பான முறையில் யார் செஞ்சு முடிச்சு தரணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரணும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ரப்பி அய்யஹ்தியனி ஸவாஅ ஸபீல், என்னுடைய இறைவன் எனக்கு இந்த விஷயத்துக்கு என்ன செய்வான்? வழிகாட்டுவான். சிறந்த வழியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். இப்படி பிரார்த்தனை செய்து அந்த பெண்களுக்கு நீர் புகட்டியதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார். ஃபஸகா லஹ்மா, அந்த ரெண்டு பேருக்கு நீர் போட்டியதற்கு பிறகு சும்ம தவல்லா இலா ظில்லி, ஒரு நிழலில் வந்து என்ன செய்யறாரு? அமர்ந்து மர நிழலில் ஒதுங்குகிறார். ஃபகால, சொன்னார், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அத்தனை உறவுகளும் மரணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நீ இறக்கி அருளக்கூடிய அனைத்து நல்ல விஷயத்தின் பக்கமும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். குறிப்பிட்டு கேட்கல, ஒரு ஹைர குறிப்பிட்டு கேட்கல, இந்த நலவுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது பொதுவான நல்லவைகள். ரப்பி, இறைவா, இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், என்னுடைய விஷயத்தில் எந்த நல்ல காரியங்களை எல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அத்தனை நலவின் பக்கமும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இந்த பிரார்த்தனையை ஒரு மனிதன் நம்பிக்கையோடு செய்தானே ஆனால் இந்த உலகத்தினுடைய எந்த சிரமங்களையும் அவனால் வென்றெடுக்க முடியும். இந்த உலகத்தினுடைய எந்த சிரமத்தையும் அவனால் தப்பி வென்றெடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிரார்த்தனையை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரார்த்தனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உடனே அவருக்கு நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அல்லாஹ் என்ன செய்றான்? சொல்லி காண்பிக்கிறார். அப்ப பிரார்த்தனை என்பது இறைவனிடத்தில் நாம் செய்கின்ற ஒரு வணக்கம் என்பது நினைக்க வேண்டும். பிரார்த்திக்கும் போது பொழுப்போக்காக இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளமும் உடலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் பேசுகிறோம் என்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டும். பிரார்த்திக்கும் போது எந்த ஹராமான செயலும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது, ஹராமே நம்முடைய வாழ்வாக இருக்கக்கூடாது என்பதில் நிலையாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் கடந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை புகழ்ந்து நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையை நீங்கள் முன்வைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நீங்க எதற்காக எல்லாம் முயற்சி செய்றீங்க? நீங்க ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலன்னு முயற்சி பண்றீங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய வழியை ஏற்படுத்தி தருவதற்குரிய பிரார்த்தனை. உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகாமல் காலம் தள்ளி போகிறதா? உங்களுடைய திருமணம் சீக்கிரமாக முடிவதற்கும் நலவோடு முடிவதற்கும் உரிய பிரார்த்தனையாக. இடம் வாங்கி போட்டிருக்கிறோம், இன்னும் வீடு கட்ட முடியல. அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறோம், இன்னும் வீடு கட்ட முடியல. ஏக்கத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்குரிய பிரார்த்தனை அது. உடல்நிலை சரியில்லாமல் காலங்காலமா இருந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு நிவாரணம் தேவையா? அதற்குரிய பிரார்த்தனை இது. இந்த உலகத்தினுடைய அத்தனை நலவுகள் ஒற்றை வரி பிரார்த்தனை தான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். 28வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம் அந்த வசனம். இந்த பிரார்த்தனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே வைத்தவுடன் நடந்த நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த இரண்டு பெண்கள், எந்த பெண்களுக்கு கால்நடைகளுக்கு நீர் புகட்டி அனுப்பினாரோ அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண் நாணத்தோடு திரும்பி வருகிறார். வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள். எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறார், எங்களுடைய கால்நடைகளுக்கு நீங்கள் நீர் புகட்டியதன் காரணமாக. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை விளங்கணும். ஒருவருக்கு செய்யக்கூடிய நலவு இருக்குதுல்ல, நன்மை செய்யறோம்ல. இன்னைக்கு நன்மை, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்குது இல்லையா? ஆனா கெடுதி என்பது வண்டவட்டமா இருக்கு, வண்டி வண்டியா செஞ்சு வச்சிருக்கோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நாம எடுக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒருவருக்கு ஒரு நலவை நீங்கள் செய்தால் அந்த நலவை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி ஈஜிப்ட்ல இருந்து கிளம்பி மதீனை நோக்கி வர்றாங்க. வரக்கூடிய வழியில் இரண்டு பெண்களுக்கு உதவி செய்யறாங்க. உதவி செய்து விட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அப்ப ஒருவருக்கு செய்யக்கூடிய நலவை
அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது என்பது சிறப்பிற்குரியது. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க செய்த அந்த நலவின் காரணமாக உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க. போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாங்க. இது ஒழுக்கம். இது என்னது? ஒழுக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டில் எப்படி பெண்களை முன்னாடி விட்டுட்டு நம்ம பின்னாடி போவோம், அப்படிதானே இல்லையா? அது ஒழுக்க கேடு. இஸ்லாம் அழகிய ஒழுக்கத்தை சொல்லுகிறார். அப்ப மூசா சொல்றாரு, நான் முன்னாடி போறேன், எனக்கு வழி மட்டும் சொல்லு, நீ பின்னாடி வாமா, என்ன நான் உன்னை ரசிச்சிடக்கூடாது, உன்னுடைய நடையை உன்னுடைய இடையை நான் ரசித்து விடக்கூடாது. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுத்தார்கள். ஒரு ஆண் முன்னாடி நடந்து செல்ல வேண்டும், ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கும் போது அவர்களுக்கு பின்னால் நடக்கக்கூடாது என்றார்கள், வழிகாட்டினார்கள். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வயது முதிர்ந்த அந்த பெண்ணுடைய தந்தையிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. உடனே அவர் சொல்றாரு, லா தஹஃப், பயப்படாத, நஜவுத மின் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார ஒரு சமூகத்திலிருந்து நீர் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர், நீர் வெற்றி பெற்று விட்டீர் என்று சொல்லி சொல்றாங்க. வரலாற்றில் பார்க்கும்போது அது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக தெரிகிறது. அந்த ஷுஐப் நபியினுடைய மகளைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது. அந்த மனிதர், அந்த ஷேக், அந்த பெண்ணுடைய தகப்பனார் உடனே சொல்றாரு, என்னுடைய 2 மகளில் ஒரு மகளை நான் உனக்கு திருமணம் முடிச்சுத்தேன், அதற்கு பகரமாக 8 ஆண்டுகள் நீ என்ன செய்யணும், என்கிட்ட வேலை பார்க்கணும். மகரா பண்றாங்க, மகர் தொகை நிர்ணயிக்கிறாங்க. 8 வருஷம் நீ என்கிட்ட வேலை பாரு, 10 வருஷமா பார்த்தாலும் அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு திருமணம் நடக்கிறது. அவருக்கு வீடு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவருடைய எல்லா நலவுகளும் அந்த பிரார்த்தனைக்கு பிறகு, அதுவரைக்கும் மூசாவுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பிரார்த்தனைக்கு பிறகு அத்தனை நலவுகளும் இந்த உலகத்தில் கிடைத்தது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வில் நம்முடைய தேவைகள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தேவைகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே தொழுகையில், குறிப்பாக சஜ்தாவில், அத்தஹியாத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முதலாவது பிரார்த்தனை, யா அல்லாஹ் நான் அநீதம் இழைத்து விட்டேன், என்னை பாதுகாப்பார். இரண்டாவது பிரார்த்தனை, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நீ எனக்காக வைத்திருக்கக்கூடிய அத்தனை நலவுகளின் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே அதிகமாக கேளுங்கள். அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த பிரார்த்தனை இருக்கிறது. 20வது அத்தியாயத்தினுடைய 24, 25, 26, 27 போன்ற வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்றான், அதை சொல்லி காண்பிக்கிறான். என்ன விஷயமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌன் இடத்துல தாவாவுக்கு அனுப்புறான், தாயா அனுப்புறான், நீ ஃபிரௌன்ட்ட போ அப்படின்ட்டு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய சதுரை விசாலமாக்கு, என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கு கேட்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான மனிதனுடைய உள்ளங்கள் சுருக்கி போயிருக்கு. காரணம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த நியாமத்தை தேடல், பிரார்த்தனை, வணக்கம் எதுவுமே இல்லாம பெரிய லெவல்ல இருக்கிறான், கோடீஸ்வரனா இருக்கிறான். யாராவது வந்து கடன் கேட்டுருவாங்கன்னு எப்ப பாரு அவனுடைய பேச்சு இப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. பார்த்துருக்கோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க. இது இவருடைய உள்ளங்கள் சுருங்கி போன உள்ள. அப்ப அல்லாஹ் இடத்துல மூசா கேட்க சொன்னார், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கிய அல்லாஹ். குடிசையில் இருக்கக்கூடியவங்க கூட நல்ல விசாலமான உள்ளமுடையவர்களாக இருக்கிறாங்க, அப்படிதானே நம்முடைய உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய உள்ளம் என்றைக்குமே விசாலமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நிஅமத் அப்போதுதான் என்ன செய்யும், அதிகமாக இந்த பூமியில் நமக்கு கிடைக்கும் என்பதால் அல்லாஹ்வுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ விசாலமாக்கு, வ யஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியங்களை இலகுவாக்கித்தார். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களுக்காக நான் முயற்சி பண்றேன், என்னுடைய உடல்ல சரியில்லை, நான் மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை இலகுவாக்கித்தார். நான் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய காரியத்தை இலகுவாக்கித்தார். யா அல்லாஹ் எனக்கு திருமணம் முடியல, என்னுடைய காரியத்தை இலகுவாக்கித்தார். நான் ஒரு வீடு கட்ட போறேன், யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை இலகுவாக்கித்தார். அல்லாஹ்விடத்தில் எல்லா விஷயத்தையும் முன்னிறுத்துங்க, யா அல்லாஹ் எனக்கு நீதான், ஏன்னா இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்துக்கும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறார். அப்ப அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டிய அழகிய விஷயங்கள் ஒண்ணு என்ன, யா அல்லாஹ் என்னுடைய காரியங்களை இலகுபடுத்தித்தார். வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி,
யா அல்லாஹ் என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய கொன்னல்களை, அந்த முடிச்சுக்களை அவிழ்த்து விடு யா அல்லாஹ். என்னுடைய கவுலை, அந்த சொல்லை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்குவாய் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப ஃபிரௌன்ட போய் சரியான முறையில் தாவா பண்ண முடியாது என்பதற்காக வேண்டி அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய கொன்னல்களை என்ன செய்ய நீ அகற்றி விடு யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு அடுத்ததாக அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அந்த வசனத்தை எடுத்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யறாங்க, யா அல்லாஹ் நீ கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். நீ எனக்கு நிறைய நியமத்தை கொடுத்திருக்க தானே, இந்த கண்ணு காது இந்த உடல்ல எந்த நியமத்தை என் ரப்ப எனக்கு குறை வச்சிருக்கிறான், எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த ரப்புக்கு நாம் நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உனக்கு தஸ்பீஹ் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது வெறும் பிரார்த்தனை அல்ல, இந்த சமூகத்திற்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடை. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கஸஸ் என்கிற அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறான், முஃமின்களுக்கு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் என்ன இருக்கிறது, ஒரு சிறந்த படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகையால் கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் அத்தனை தேவைகளையும் ஈருலகத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் அடைய வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக வேண்டி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.